திருப்பதியில இப்படி ஒரு அழகான இடம் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? சண்டே அதுமா மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு சன்ரைஸ் பாக்குறதுக்காக நாங்க கிளம்பிட்டோம். இந்த பார்க் பேரு திவ்யாராமம் ஜங்கிள் புக்னு கூட சொல்லுவாங்க. பார்க் உள்ள வந்ததும் குட்டி குட்டி ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. குட்டி பசங்க விளையாடுறதுக்கு கூட இங்க அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இந்த பார்க்ல அதிகமா எர்லி மார்னிங் வாக்கிங் பண்றதுக்காகவே வருவாங்க. சன்ரைஸ் பார்த்து முடிச்சுட்டு இங்க தெரியற வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போறோம். இந்த பார்க் உள்ள போக போக பெரிய காடு மாதிரியே இருக்கும். கடந்த ஒரு வாரமா மழை வந்ததுனால குட்டி குட்டி மீன்கள் நிறைய டாட்டாய்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருந்தோம். அண்ட் கொஞ்சம் உள்ள போக போக ட்ரக்கிங் மாதிரியே இருக்கும். எப்படியோ ஒரு அளவுக்கு கஷ்டப்பட்டு பாதி தூரம் ஏறிட்டோம். இதுதான் நாங்க சொன்ன அந்த சன்ரைஸ் ஸ்பாட். இப்பதான் சூரிய பகவான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து நலம் விசாரிச்சு நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். இப்போ மால்வாடி குண்டம் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம். இங்க மரத்துல குட்டி குட்டி சேர் மாதிரி செஞ்சிருந்தாங்க. அதிகமா மழை வந்து இந்த மால்வாடி குண்டம் வாட்டர் ஃபால்ஸ் மேல யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியானதுனால கிட்ட போக அலோ பண்றாங்க. கிட்ட போக போக அந்த சவுண்ட் கேட்டதுமே ரொம்ப பயமா இருந்துச்சு. நிறைய மூலிகையை தொட்டு வர்றதுனால இந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு குட்டி பெருமாள் ஸ்டாச்சுக்கு தீபம் வைக்கிறாங்க. இங்க இருந்து பார்க்கும்போது காட் ரோட்ல வர ரிட்டர்ன் பஸ் எல்லாம் சூப்பரா தெரியும். இங்க வெறும் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்லாம குட்டி குட்டி பறவைங்க, முயல், வாத்து, இந்த குட்டி குட்டி பூக்கள் பேரெல்லாம் தெரியல, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். நிறைய பேர் இங்க வாக்கிங் பண்றதுக்காகவே early மார்னிங் சீக்கிரம் வருவாங்க. மார்னிங் 9:30 வரைக்கும் என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. அதுக்கு மேல வரவங்களுக்கு 20 rupees சார்ஜ் பண்றாங்க. இங்க புலி அதிகமா சுத்துறதுனால ஈவினிங் 5 மணி மேல யாரையும் உள்ள விட மாட்டாங்க. சரி, இதோட லொகேஷன் பாப்போமா? திருப்பதி கபில் தீர்த்தம் கோவில் இருந்து அலிபிரி நடப்பாத போற ரூட்ல தான் இருக்கு. யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். பை பை.